தமிழகத்தின் நிழலாகவும் நிஜமாகவும் இருந்து வருகின்ற நம்முடைய மக்கள் முதல்வரின் மனிதநேய திருநாள் விழாவினுடைய தலைமையாக நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கே சேகர் பாபு அவர்களையும் எப்போதும் அவர் உங்களில் ஒருவராகவே இருந்து வருகிறார். நம்முடைய தமிழகத்திலே ஒரு ஆன்மீக ஆட்சி இறையாண்மையோடு எல்லா சமயங்களையும் பாதுகாக்கக்கூடிய, அதாவது நம்ம வழிபடுகிற சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனையோ சமயம், அத்தனை சமயங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து வருகின்ற ஒரு நாடு என்று கூறுவோமானால் அது நம் தமிழகத்தை விட்டு வேறு ஒரு நாடு இல்லை. அன்றைய கால அளவில் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மும்மாரி மழை பெய்யும் என்று கூறியிருக்கிறார்கள். மன்னனுக்கு ஒரு மலை, குடிகளுக்கு ஒரு மலை. அப்படி அந்த மாதிரி நம்முடைய தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதிலிருந்து எந்த காலத்திலும் தண்ணீருக்கு பஞ்சம் வந்ததே இல்லை, இல்லையா? எங்க காவிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலத்தில் கெஞ்சி கேட்டு வாங்கக்கூடிய நிலை ஒரு காலத்தில் இருந்தது. அவர் பொறுப்பேற்ற 1.5 ஆண்டு காலமும் விவசாயம் தலைத்து ஓங்கி அதன் மூலமாக கோவில்களில் பூஜைகள் நடைபெற்று அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன் இதை கூறுகிறோம் என்று கூறினோம்னால் 14 மாவட்டங்கள் காவிரி டெல்டா பகுதியில் தான் வருது. கிட்டத்தட்ட 36,000 கோவில்கள்ல மிக பெரும் கோவில்கள் அங்க காவிரி டெல்டால தான் இருந்து வருகிறது. ஆதீனங்கள் அரசியல் பேசலாமா என்ற ஒரு சர்ச்சை இருந்தது. ஒரு நாடு நல்ல நிலையில் வர வேண்டுமானால் சமய குருமார்கள் இறங்காமல் நாடு நன்றாகவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய ஆன்மீகம், அரசியல், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு போன்றவைகளெல்லாம் சிறந்து ஓங்க வேண்டுமானால் ஆனா என்ற அரசியலும் ஆவண்ணா என்ற ஆன்மீகமும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் ஒரு சிறப்பான பாதையில் கொண்டு செல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய திருக்கோவில்கள் எல்லாம் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, விஜயநகர மன்னர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக? சிறந்ததொரு முறையிலே வழிபாடுகள் நடத்தி என்ன பெற வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் தான் வழி நடத்திருக்காங்க. அதனால அவை பிராட்டி சொல்றாங்க, அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடி நீங்கி பேதை பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பிறவியிலே உயர்ந்த பிறவி, மானிட பிறவி எடுத்ததனுடைய தத்துவம் இறைவனை வழிபடுதலே ஒரு உயரிய நோக்கம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாடு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான். அது பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், தொழில்துறையில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், சமூக சிந்தனை இருக்க வேண்டும். அதுதான் நேயம் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம திருவாசகத்தை சொல்றாங்க, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் மனிதராய் கணங்களாய் தேவர்களாய் பூதங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தே நீ தாவர சங்கமத்துள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று கூறுவது போன்று நாம் 6வது அறிவுயிராகிய மானிட பிரிவு எடுத்ததுனாலதான் இந்த வழிபாடுகள் தேவைப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரறிவுயிர், ஈரறிவுயிர், 3 அறிவுயிர், 4 அறிவுயிர், இந்த 5 அறிவு உயிர் வரையிலும் உணவு இனப்பெருக்கத்தை தவிர வேறு ஒருவற்றையும் சிந்திப்பதில்லை. ஆனால் நமது 6வது அறிவுயிருக்கு மட்டும்தான் என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு தேவைப்படுகிறது, உடை தேவைப்படுகிறது, இருப்பிடம் தேவைப்படுகிறது. அப்ப இந்த 3ஐயும் நாம் செவ்வனே பெற வேண்டுமானால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இறையாண்மை, எங்கள் மேன்மை இறையாண்மை என்று கூறியிருக்கிறார்கள் இல்லைங்களா? அந்த இறையாண்மை தன்மை இருந்தால் மட்டும்தான். இன்னைக்கு பாருங்க, நம்ம அமைச்சர் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல கும்பாபிஷேகங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பழனி கோவில்ல அவர் பம்பரமா சுத்தினத பார்த்தோம்னா அமைச்சரா செயல்படல, ஒரு சேவகனாக பழனி முருகப்பெருமான் அவ்வளவு இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் இன்முகத்தோடு வரவேற்று அங்கதான் அவருடைய அன்பை பார்க்க முடிந்தது, அமைதியை பார்க்க முடிந்தது, அந்த இறையாண்மையை பார்க்க முடிந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் தளபதியாகிய
தமிழக முதல்வர் தான் அதற்கு காரணம். அவருடைய அந்த அனுமதி கொடுக்க போய் தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று ஒவ்வொரு விதமான கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்வித்து அந்த கலை பண்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய அச்சாரமாக நம்முடைய தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அரங்கில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கை பொருளாதாரத்தில் விழுந்துருச்சு, இந்த பக்கம் வங்கதேசம் பொருளாதாரத்தில் விழுந்துருச்சு, சீனா பொருளாதாரத்தில் விழுந்துருச்சு, பிரிட்டன் பொருளாதாரத்தில் விழுந்துருச்சு. உலக நாடுகள் அனைத்துமே பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி வீழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய தமிழகம் மற்றும் பொருளாதார வளத்திலே தன்னிகரற்று விளக்குகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் ஒரு அமைதி பூங்கா. யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் என்ற ஒரு உயரிய நோக்கம் இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மன்னன் கிடைத்தால்தான் நல்ல சமூகம் உருவாகும், நல்ல ஆன்மீக பூமியாக இருக்கும். அதான் முக்கியம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் 6,36,000 திருக்கோவில்கள் இருக்கின்றது. 36,000 திருக்கோவில்கள் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள். அது அல்லாது நீங்க ஒவ்வொரு ஊர்ல எடுத்துக்கோங்க, ஒரு விநாயகர் கோவில் வச்சிருப்பீங்க, ஒரு மாரியம்மன் கோவில் வச்சிருப்பீங்க, இதெல்லாம் உங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள். அந்த கோவில்கள் எல்லாம் நித்தியப்படி பூஜைகள் நடக்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொன்னாங்க, கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் நம்முடைய அந்த நீதி விளங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அதை தான் வேண்டிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த தன்மை உருவானால் மட்டும்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல் நிலைகள் கிடைக்கும். நாம எல்லாம் என்ன கேட்கிறோம், இறைவன் திருவருளை பெற வேண்டும் கேட்கிறோம். சொல்றாரு, பொண்ணை கொடுத்தாலும் போதாது, போதுமா? ஜிஆர்டி நகை மாளிகையே கொடுத்தாலும் போதாது, போத்தீஸ் ஜவுளி கடையே கொடுத்தாலும் போதாது. ஆனா நமக்கு போதுங்கிறது எங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னத்துல தான் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த அன்னத்தை கூட நம்முடைய தமிழக முதல்வர் காலை உணவாக பள்ளிகளில் குழந்தைகளுக்கு அவருடைய ஜென்ம நட்சத்திர நன்னாளில் கொடுத்து அதை சிறப்பாக செய்தார் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய குழந்தைகள் கல்வி திறன் பெற்றுவிட வேண்டும், அவனுக்கு அச்சாரமாவது தெரியணும். ஏன்னா முதல் தலைமுறை படிக்க வேண்டும், அந்த தலைமுறை படித்தால் அவருடைய வாழ்வியல் மேன்மை பெறும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் அந்த உணவை கொடுத்து அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருவதற்கான மூல ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார். ஒரு காலத்துல திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தது. அன்னைக்கு ஒரு சில குறிப்பிட்ட பணக்கார வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லோரும் கல்வி கற்கக்கூடிய, அதான் முக்கியம். ஒரு அரசன் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு குடிகளையும் அவன் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம நாடு வளர ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அறம் செய்வோருக்கு அறமே கூற்று என்று கூறியிருக்கிறார்கள். எப்ப தர்ம சிந்தனை, தர்ம செயல்கள் இதெல்லாம் இருக்குதோ அப்போதான் என்ன ஆகும், நாடு ஒரு உயர்ந்த நெறியை நாடிக்கொண்டிருக்கும். ஏன்னா உலக அரங்கில் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம தமிழ் இருக்கு பாருங்க, ஈஸியா படிச்சிருவாங்க. அவ்வளவு ஈஸியான மொழி தமிழ். நம்ம தமிழகத்துல, தமிழ்நாட்டில், தமிழக மண்ணில ஒரு நல்ல நிலைப்பாடு வர வேண்டுமானால் வரக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தில் சுயாட்சி தத்துவமும் மத்தியில் கூட்டாட்சி தத்துவமும் ஒருங்கே கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய மாநிலத்தில் நல்லாட்சியும் மத்தியிலும் ஒரு கூட்டாட்சி தத்துவம் நிறைந்திருக்கும். மாநிலத்தில் சுயாட்சி தத்துவம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எல்லாம் சுயமாக சிந்திக்கப்பட வேண்டும். சுயமாக இருந்தால்தான் அந்த ஆட்சி நல்நிலையில் இருக்கப்படும். அதே மாதிரி மத்தியில் கூட்டாட்சி தத்துவம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகம் மாதிரி தமிழகம் இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, உத்தரப்பிரதேச் இருக்குது, பீகார் இருக்குது, ஒரிசா இருக்குது. இப்படி எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்தால்தான் நம்முடைய இந்தியா உலக வல்லரசுகளில் ஒன்றாகும் என்ற ஒரு உயரிய தத்துவத்தை தான் கூட்டாட்சி தத்துவம் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு இளம் வயதில் கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயதுல பிரியா அவர்களை
ஒரு மாநகராட்சி மேயராக்கி ஒரு அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர். சாதாரண விஷயம் இல்லை. இளைஞர்களை அரசியலில் கொண்டு வருவதற்கு மிகுந்த வழிகாட்டுதல் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கினால்தான் நம்முடைய தமிழகம் எல்லா நலங்களிலும் எல்லா வளங்களிலும் எல்லா நிலைகளிலும் பெற முடியும் என்பதை தான் கோன்முறை அரசு செய்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த அரசியல், அந்த ஆன்மீகம், அந்த இறையாண்மை தன்மை, இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்ததான் நம்முடைய தமிழகம், நம்முடைய தமிழக முதல்வர். அவருடைய ஆட்சி பன்னெடும் காலம் வீழ்ந்து ஒரு காலமும் அது பின்னோக்கி சென்று விடக்கூடாது. முன்னோக்கி செல்வதற்கு அந்த ஓட்டுரிமை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தா எந்த திட்டமும் எளிதில் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேம்பாலம் அமைப்பதனாலும் சரி, சமூக நீதிகள் அமைப்பதனாலும் சரி, கல்வியில் ஆனாலும் சரி, பொருளாதாரத்தில் ஆனாலும் சரி. அதுக்கு அடுத்து உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெண்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வீட்டில் இருந்து கொண்டு எங்கள் கிராமங்கள்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு இருக்கும். இந்த 1000 ரூபாய் எதுக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மளிகை வாங்குவதற்கோ காய்கறி வாங்குவதற்கோ வீட்டுக்காரரை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? என்ன நல்லா சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் தான். என்ன நல்ல உணவு கொடுத்தாதான் தீவிரவாத தன்மை இருக்காது, மிதவாத தன்மை இருக்கும். அதை ஒருங்கிணைத்து கொண்டு தான் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பாருங்க, பொதுப்பணித்துறை நீர் பாதுகாப்பு திட்டங்கள், குளங்கள் எல்லாம் சீரமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி பல்வேறு சமூக திட்டங்கள். அதே மாதிரி வேளாண்மைக்கு பாருங்க, வட்டி இல்லா கடன் கூட்டுறவு வங்கியில. நீங்களாம் நகரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நாங்களாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வேணும். எங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு ஏர் ஊட்டி சேரெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சி நாத்தங்கால் தனியாக விட்டு நாற்றை நட்டு களை எடுத்து அதுக்கு பிறகு அது 90 நாள் கழிச்சு அதை மிஷின் வச்சு அறுத்து கொண்டு வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல அந்த நெல்லை கொண்டு வந்து போட்டு அந்த பணம் வருகின்ற வரையிலும் வறட்சியோ வெள்ளமோ வந்து விடக்கூடாது. அதான் அதில் மெயின். அதிகமான வெயில் அடிச்சுட்டாலும் பயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதிகமான மழை பெய்துட்டாலும் பயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால நாங்கள் என்ன வேண்டிக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 120 நாளும் எப்படி ஒரு குழந்தை பிறந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டுறவு வங்கியில் வட்டி இல்லா கடன் 10,000 ரூபாய் வாங்கினோன்னா மீண்டும் ஒரு 6 மாசத்துல நெல்லை போட்டு அந்த கடனை அடைச்சிட்டு மீண்டும் அந்த வட்டி இல்லா கடனை கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி கல்வியில பாருங்க, 2 வகையான கல்வி. உயர்நிலை கல்வி 35 மார்க் எடுத்தா எல்லாரும் என்ன பெறலாம்? கல்வி மேம்பாடு. அந்த காலத்துல 90 மார்க் எடுத்தாதான் கல்விக்குள்ளே போக முடியும். ஆனா 35 மார்க் எடுத்தாலே எல்லோரும் எல்லா கல்வியையும் பெறலாம் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எங்க காவிரி டெல்டா பகுதியில ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் வைத்து நெல் கொள்முதலை மிக மேம்பாடாக நடத்தி வருகின்றார்கள். அதே மாதிரி சுகாதாரத்துறை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். நமக்கு சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, அனைத்து விதமான நோய்கள் இருக்கிறதா, நமக்கு என்ன கிடைக்கும்? வீடு தேடி வந்து அந்த சுகாதார திட்டத்தை செய்தனர். இப்படி ஒவ்வொரு நல் திட்டங்களும். அது மாதிரி பாதுகாப்பு, உள்துறை அவங்க கையில தான் இருக்கு. போலீஸ் பாதுகாப்புல இன்னைக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்ல பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய சிறந்த ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்டோ அல்லது வேறு எந்த விதமான கம்ப்ளைண்டோ கொடுத்த உடனே வந்து காவல்துறை விசாரித்து கண்டிஷனும் பண்ணணும், தண்டனையும் கொடுக்கணும். அப்ப அந்த 2 நிலைகளும் இருந்தால்தான் ஒரு நல்ல ஆட்சி அமையும். அப்படி ஒவ்வொரு துறைகளிலும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்து அந்த செயல்களை செய்கிறார்கள். அடுத்து பாருங்க, மாவட்டம் தோறும் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனிக்கிறார்கள். அதை விட உங்களுக்கு எல்லாம் கொடுத்து வச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் மழை வெள்ளத்துல தமிழக முதல்வருடைய ஆணைக்கு இணங்க
நம்முடைய மேயர் பிரியாராஜன் அவர்கள் எங்குமே தண்ணீர் தேங்கவே இல்லை இல்லைங்களா. அனைத்து என்னாச்சு, பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழே கடல்ல வந்து சேர்ந்துருச்சு. இப்படி பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக வகுத்து கொடுக்கும். நம்ம திருநெல்வேலியில் புறப்பட்டா சென்னைக்கு வருவதற்கு 8 மணி நேரம் போதுங்கிற அந்த நெடுஞ்சாலை துறையும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் மக்களை நோக்கி மக்களோடு பயணம் செய்வதுதான் நம்முடைய தமிழக அரசினுடைய பணிகள் இருக்கின்றது. அந்த தமிழக அரசு மென்மேலும் நல்ல ஆட்சி கொடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கெல்லாம் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் எல்லா செல்வங்களும் கிடைத்து இவர்கள் எல்லோரும் அரசியலில் இருந்து உங்களுக்காக பணியாற்ற வேண்டும், ஆன்மீகத்திலிருந்து உங்களுக்காக நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் KKSSR அவர்களுக்கும் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் மற்றுள்ள ஜோகரில்லா மேயர் அவர்களுக்கும் மற்றுள்ள அனைவருக்கும் எங்கள் ஆதினத்தின் சார்பில் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். திருச்சி